ஓகே, 2024ஓட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லா வருஷம் போலையும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயும் பெரிய பெரிய படம்லாம் லைன் கட்டி நிற்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருவோங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனால் வருஷத்தோட கடைசிக்கே வந்தாச்சு. நம்ம எந்தெந்த படம்லாம் 1000 கோடி அடிக்கும் நம்மளாம் நம்பி இருந்தோமோ அந்த படம் எல்லாமே ஆவரேஜாக ரிவ்யூலாம் வாங்கிருந்துச்சு. நிறைய ஃபேன்ஸ் ஹோப் வச்சு ஏமாந்த 2 படம்னு பார்த்தோம்னா தங்கலான் அண்ட் கங்குவா. இந்த 2 படமும் கண்டிப்பாக 1000 கோடி கிட்டையாச்சும் போயிடும் எல்லாருமே நினைச்சாங்க. இந்த 2 படங்கள்லயுமே கங்குவா ஏற்கனவே செல்ஃப் எடுக்காதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் தங்கலான் தான் என்னன்னு பெருசாக ஏமாத்துனுச்சு. ஏன்னா தங்கலான்ல வந்த ஒவ்வொரு அப்டேட்டும் இந்த படம் கண்டிப்பாக தரமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுத்துச்சு. இந்த படம் குறைஞ்சது ஒரு 500 கோடியாச்சும் அடிச்சிருந்தாங்க நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனால் அந்த படத்தை ஒரு நல்ல கதையை சொதப்பி எடுத்திருந்தாங்க. சரி, நம்ம நிலமா தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கல்கின்னு ஒரு 1000 கோடி படத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் புஷ்பா 2 வேற வருது. ஒருவேளை அதுக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிச்சுன்னா அதுவும் 1000 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு. ஸோ இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி கிடைக்க போறது இல்லை. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் மிச்சம் இருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா பெரிய படமும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி மண்ணா கவிச்சு. இதுக்கு மேல 1000 கோடி கலெக்ஷன் பண்ற அளவுக்கு யார் படம் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம் இருக்கு, மகாராஜா. மகாராஜா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி 1000 கோடி கலெக்ஷன் பண்ணோம்னா அந்த படம் இன்னைக்கு சைனால ரிலீஸ் ஆகுது. ஏன்னா சைனா ரிலீஸ் ஆச்சுன்னா 1000 கோடி அடிச்சிருமா? இதுக்கு முன்னாடி சைனா ரிலீஸ் ஆன 2.0, பாகுபலி 2, மெர்சல் இந்த மாதிரியான படங்களே 100 கோடி கூட தாண்டல. எப்படா மகாராஜா 1000 கோடி அடிக்கும் நீங்க கேட்கலாம். ஆனா அந்த படங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த படத்துக்கு இருக்கு. ஒரு சிறப்பு இல்ல, 2-3 சிறப்பு இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மகாராஜா 40,000 ஸ்கிரீன்ஸ்ல சைனா ரிலீஸ் ஆகுது. சைனால அதிகமா கலெக்ஷன் பண்ண இந்திய படம் டங்கல். அதுவே 10,000 ஸ்கிரீன் கிட்ட தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா மகாராஜா 40,000 ஸ்கிரீன் கிட்ட ரிலீஸ் ஆகுது. அண்ட் சைனால இந்த படத்தை அவங்க எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா ரீசன்ட் இந்தியா ஹையஸ்ட் ரேட்டட் மூவிங்கிற மாதிரி அவங்க அடையாளப்படுத்திருக்காங்க. ஸோ கண்டென்ட் வைஸ் இந்த படம் செம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. அண்ட் இந்த படம் ஆல்ரெடி கண்டென்ட் வைஸ் செம ஸ்ட்ராங்கான படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நேற்று ப்ரிவியூ ஷோ போட்டிருக்காங்க. அந்த ப்ரிவியூ ஷோவை பார்த்த எல்லா ஆடியன்ஸும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. சைனா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் சினிமாலே விஷுவல் தரமா இருந்த 2 படம் 2.0 அண்ட் பாகுபலி 2 இந்த 2 படமே அங்க பெருசா எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஆனா விஷுவலா எந்த விதமான மேஜிக்கும் செய்யாம கண்டென்ட்டை மட்டுமே வச்சு சைனால 1200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படம் டங்கல். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டென்ட்க்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. மகாராஜா கண்டென்ட்ல கிங்குன்னே சொல்லிடலாம். மகாராஜா ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்து இந்த புதுசா படம் இருக்கிறவங்களுக்கு பாடமே நடத்தலாம். அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான படம் தான் மகாராஜா. அண்ட் ரைட்டிங்கை தாண்டி மகாராஜால எமோஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்து அழுகாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ். ஸோ இந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஒருவேளை சைனால இந்த படம் கிளிக் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா இது மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் 1000 கோடி அடிக்காம இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் கிராசர் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கிற 2.0 ரெக்கார்டை எந்த படத்தினாலையும் பிரேக் பண்ண முடியல. மகாராஜா மேபி அதை பிரேக் பண்ணலாம். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மகாராஜா 1000 கோடி அடிச்சிருச்சுன்னா இது தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல இந்திய சினிமாவோட பேட்டர்னே மாத்திரும். பிகாஸ் இப்போ ஒரு படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணும், பேன் இந்தியா லெவலில் ரீச் ஆகணுங்கிறதுக்காக டேரக்டர்ஸ் பண்ணுற டெக்னிக் என்னன்னா ஹை பட்ஜெட், பெரிய ஆக்டர், பெரிய மிஷின் கன், ஒரு 10,000 பேர் ஃபைட்டர்ஸ், அவங்கள அடிச்சு போடுற மாதிரி ஒரு ஹீரோ அண்ட் விஷுவல் கிராண்ட்னஸ். இந்த விஷுவலில் கான்சென்ட்ரேட் பண்ணியே கதையை கோட்ட விட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக வர எல்லா பேன் இண்டியா படத்துலையுமே ஒன்று கேஜிஎஃபோட சாயல் இருக்கும், அப்படி இல்லைன்னா பாகுபலியோட சாயல் இருக்கும், அப்படி இல்லைன்னா விக்ரமோட சாயல் இருக்கும். ஏன்னா அந்த படங்கள் எல்லாமே பெருசாக கலெக்ஷன் பண்ண படங்கள். ஸோ அதே சாயலில் எடுத்தால் நம்மளும் கலெக்ஷன் பண்ணிடலாங்கிற எண்ணத்தோட பண்ணுறாங்க. அதனால வேண்டி மகாராஜா மட்டும் 1000 கோடி கலெக்ஷன் அடிச்சிச்சுன்னா இந்திய சினிமாவோட பேட்டர்ன் மொத்தமாக மாறிடும். ஸோ விஷுவலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நம்ம கதையை தரமாக பண்ணாலே கதையை வச்சு மட்டுமே நம்மளால பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை மகாராஜா கொடுக்கும். இந்தியாவை தாண்டி பெரிய பெரிய நாடுகளில் இந்தியா சினிமாவோட மார்க்கெட் போகும். அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க கதையை தரமாக பண்ணி. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்திய சினிமாலே பட்ஜெட் சுருக்கிட்டு கதையை வெயிட்டாக கொடுக்குற இண்டஸ்ட்ரினா அது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி தான். அவங்க கிட்டேருந்து வர எல்லா படங்களும் தரமாக இருக்கும். மலையாளம் சினிமாவிலேருந்து வர்ற படங்கள் மாதிரி ஒட்டுமொத்த இந்திய சினிமால இருந்தும் அந்த மாதிரி படங்கள் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் மகாராஜாவோட வெற்றி கொடுக்க போகுது. இதெல்லாம் நடக்குமாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.